இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸில் எப்படி மில்க் ஷேக் பண்ணலான்னு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஐட்டம் ஃபுல்லாக கீழே வச்சுக்குவோம். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்மூத் வாங்கியிருக்கோம், 5 ரூபா டெய்ரி மில்க் 2 வாங்கியிருக்கோம், ஒரு அரிசி சிரப்பு, அப்புறமா இந்த ஐசன் வாங்கியிருக்கோம் குவாலிட்டி வாட்ஸு, அப்புறம் இந்த வெண்ணிலா ஐசன் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் எடுத்து நம்மளோட ஸ்மூத் எடுத்துக்கலாம். ஸ்மூது ஓட பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரா எடுத்து ஸ்மூத்தை கிளாஸில் ஊற்றிக்குவோம். ஸ்மூதை கிளாஸில் ஊற்றிப்போம். கொஞ்சம் செதறும். உங்களுக்கு எப்படி வேணுமோ கட் பண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு பாட்டில் காலி. ஸோ இன்னொரு இதையும் ஸ்மூதை போட்டுக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு பேக்கெட் ஸ்மூத் போட்டு போகிறோம். ஸோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாட்டில் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கீழே ஸ்பில் ஆகுது, நீங்கள் கொஞ்சம் உஷாராக பண்ணிக்கோங்க. ஸ்மூத் வர ஸ்ட்ராலாம் அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு யூஸ் ஆகும் லேட்டர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஐஸ்கிரீம் எடுத்துக்குவோம். வெண்ணிலா ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கோம். இது வேறு 20 ருபீஸ் தான். ஸோ ஒரு இது எடுத்துக்குவோம். பாதி ஆஃப் போடுவோம். ஆஃப் இதை ஆட் பண்ணுவோம். ஆஃப் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை எடுத்து இதில் ஆஃப் போட்டுருவோம். மிச்சம் மீதி ஆஃபை இதில் போட்டுட்டா இதில் கொஞ்சம் இருக்கும். ஸோ எல்லாத்துல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள், உங்களுக்கு எப்படி வேணுமோ. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெய்ரி மில்க் எடுத்து ஓப்பன் பண்ணி ஸோ நம்ம மில்க் ஷேக்கில் வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ்க்கு ஒரு டெய்ரி மில்க் வச்சுக்குவோம். இன்னொரு டெய்ரி மில்க், வந்துச்சு. போட்டுருவோம். இது கூட கொஞ்சம் வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த ஐஸ்கிரீம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணி அவங்கவுங்களுக்கு அப்படியே வச்சுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சுக்கிட்டு இது சாப்பிட்டு முடிச்சோன்னே இந்த டெசர்ட் மாதிரி சாப்பிட்லாமா இல்லை ஒன்றா பண்ணலாமா, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அரிசி சிரப் நல்லா அப்படியே ஒரு ட்ரிசில் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே அந்த மில்க் ஷேக்கே ஒரு அழகு தர மாதிரி இருக்கும். That's it guys. That's it for today. Bye.